கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to be God. அப்படி பேசு, நல்லா இருக்கு. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். My name is Tulasiraman Thomas. நான் மதுரை பட்டணத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். I am ministering in Madurai district, Tamil Nadu. SIAG ஸ்தாபனத்தில் இணைந்து இந்த ஊழியங்களை செய்து வருகிறேன். I am doing ministry by joining in SIAG mission. எங்களுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் JJ அருள். Our senior pastor is Reverend Dr. J.J. அன்பாவுள்ள இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். Those who hear this message is blessed person. இந்த செய்தியை நீங்கள் முழுமையாய் கேட்டால்தான் உங்களுக்கு முழு ஆசீர்வாதம், வெளிப்பாடுகள், அநேக வெளிப்பாடுகள் உங்களுக்கு உண்டாகும். If you hear this message fully, you can get revelation and blessing. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். Please share this to your friends, relatives and your children. இந்த அருமையான வேளையிலே சங்கீதம் 23 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். In this precious morning, we can meditate Psalm 23, 6th verse. நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Psalm 23, 6. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Surely. Sure என்ன கண்டிப்பான அர்த்தம். நிச்சயம், கேரண்டி. இப்படி அப்படி எல்லாம் கிடையாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னை பின்தொடர்ந்து கொண்டே வரும். சொல்லுமா. Surely goodness and mercy shall follow me all the days of my life. அதாவது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லு. All the days of my life. லைஃப்னு வந்து பாருங்க, அந்த லைஃப்ன்ற வேர்டை கவனிக்கலாம். அந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் தான் நன்மையும் கிருபையும் இந்த தாவீதுக்கு தொடர்கிறதா. அன்பானவர்களே, dear beloved, நம்முடைய ஆண்டவர் ஜீவாதிபதி. Our God is life. என் பிதா ஜீவனுள்ளவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். Father is with life, so as Son also in life. நம்முடைய நாட்கள் ஜீவனுள்ள நாட்களாய் இருக்க வேண்டும். Our days has to be in goodness. நம்முடைய நாட்கள் மரண நாட்களாய் இருக்கக்கூடாது. Our days should not be the death days. யோவான் 5 இந்த வசனத்தை அப்படியே வச்சு யோவான் 5:26 யோவான் 5:26 ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. யோவான் 5:26. John 5th chapter 26th verse. For as the Father has life in himself, so he has granted the Son to have life in him. தெளிவா சொல்லு. Father has life. Life. Father is life. பிதாவாகிய தேவன் லைஃப் ஜீவனா இருக்கிறாரு. அடுத்து Son to have life in himself. அப்போ பிதாவாகிய தேவன் ஏனில் பிதாவான தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரன் இயேசுவும் ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாரு. சொல்லு. இயேசுவும் he has granted the Son to have life in himself. அப்போ ஆவியானவர் யாரு? அவரும் ஜீவனுடையவராய் இருக்கிறார். Holy Spirit is also life. அன்பாவளே, அதைத்தான் இங்கே தாவீது சொல்கிறான். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். That only Psalm says, Psalm 23:36, 6th verse, 23:6th verse. Surely goodness and mercy shall follow me all the days of my life. அன்பாவளே, உங்களுடைய நாட்கள் ஜீவனுள்ள நாட்களா இருக்க வேண்டும். Your days have to be a life days. காலையில எழுந்த உடனே காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 24 மணி நேரமும் ஜீவனுள்ள நாட்களாய் உங்களுக்கு இருக்குமானால் இந்த வசனம் நன்மையும் கிருபையும் தான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, your days 24 hours have to be in life. So if it will be so, surely goodness and mercy shall follow you all the days of my life. உங்களுடைய நாட்கள் மரணத்தின் நாட்களா இருக்குமானால் தீமையும் அவ மகிமையும் தான் அவ கிருபையும் தான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். If your days is not with life, all the
wickedness will follow. ஹல்லேலூயா. Hallelujah. ஒண்ணு உங்களுக்கு ஜீவனுள்ள நாளா இருக்கணும் அந்த நாள், இல்லைன்னா மரணத்தின் நாள். மரணம்னாக்கா பாவம் டு மரணம் தான் மரணத்தின் நாள். ஜீவன்னா தேவ நீதி டு உடித்தெய்தல் தான் ஜீவன். இயேசு தான் ஜீவன், ஆதாம் தான் பாவம். சொல்லுமா. Your days have to be in life or it have to be in wicked. ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள், Those who born in Adam, அவருடைய நாட்கள் எல்லாம் மரண நாட்களா இருக்கிறது. the days of Adam, those who born in Adam, the days are the death days. Adam ஏதேன் தோட்டத்திலே in the Eden garden, ஜீவனுள்ளவனாய்த்தான் சிருஷ்டித்தார். he was with life. ஆனால் அவன் தேவன் எது வேண்டாம் வேண்டாம் என்று விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததினாலே, because he ate the fruit which God told not to eat. இந்த கனியை புசிக்கும் நாளிலே, the day you eat the good evil food, சாகவே சாவாய், மரண நாட்களாய் அவனுக்கு மாறிவிட்டது. God said you will die. அவனுடைய நாட்கள் எல்லாம் மரண நாட்களாய் போய்விட்டது. All the days of his life were dead days. அன்பாவிலே அந்த கனி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்த நாளிலிருந்து அவனுடைய எல்லா நாட்களும் மரண நாட்களாய் இருந்தது. தீமையும் அவக்கிருபையும் பிசாசுடைய தயவு தான் அவன் பின்னாடி தொடர்ந்து கொண்டே இருந்தது. The day he ate the fruit, all the wickedness, all the unwanted things followed him. அப்போ ஆதாமுக்குள்ளதான் ஒரு மனுஷன் பிறக்கிறான். In Adam the man is born. வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். சொல்லு, ரோமர் 3:23. In Romans 6:23 எல்லோரும் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:23. அப்போ எல்லோரும்னா எல்லோரும் தான், வானத்தின் கீழே பூமியின் மேலே. For all have sinned and fall short of the glory of God. அப்போ எல்லோருக்கும் தீமையும் மகிமை இல்லாத தன்மை தான் வாழ்நாளில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்வான்டட் திங்ஸ் தான் தொடர்ந்து சொல்லுமா. All the unwanted things follow. எல்லோருக்கும், all the people. உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும் சரி, தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும், படிச்சவனா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, தாயின் வயிற்றுல பிறந்த ஒரு மனுஷனுக்கு தீமையின் நாட்கள் தான், தீமை தான் அவன் வாழ்க்கையில பிறந்த நாள் தொடர்ந்தே வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் பின்னாடி. அதாவது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், படிச்ச மனுஷன், படிக்காத மனுஷன், ஏழை, உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், சகல ஜாதி, சகல கோத்திரம், உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் தாயின் வயிற்றில் பிறந்தவனுக்கு தீமையும் பிசாசுடைய கிரியை தான் வாழ்க்கை பின்னாடி தொடர்ந்துகிட்டே வருது. All the persons who are with wicked, all the wickedness will follow them. ஏன்னா அவன் ஆதாமுக்குள் நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ள நன்மார்க்க துன்மார்க்க தாயின் வயிற்றுல கருத்தரித்து, அப்பா அம்மா வயில கருத்தரித்து இந்த உலகத்துல தேவ மகிமையற்றவனா தான் பிறக்கிறான். பிறக்குது குழந்தை. Man was born from his mother's womb with sin. இங்க பாருங்க, தாயின் கருவிலே இருக்கிற அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணி கொலை பண்றானாக்கா அப்ப கருவிலே இருக்கிற குழந்தைக்கே டேஞ்சர் நடக்குது, ஆபத்து நடக்கிறது. சொல்லு. They are aborting the child in the mother's womb. So so the child did not have any security. நான் பிறந்த குழந்தைய சொல்லல, கருவுல உருவாகிற 3 மாசம் கரு குழந்தை, 2 மாசம் கரு, அதாவது நான் அபார்ஷன் பண்ணி, நான் அதெல்லாம் டிவியில நம்ம தலைமை போது காட்டினாரு, என்ன அபார்ஷன் எப்படி பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி தலை காலெல்லாம் கட் பண்ணி அபார்ஷன் பண்ணி கருவில் இருக்க குழந்தையே கட் பண்றாங்க. What is abortion? It means cutting the child in the womb. அப்போ அந்த கருவில் இருக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? What did the child does in mother's womb? அன்பானவர்களே, dear beloved, கருவுல உருவாகிற அந்த நாளிலிருந்து மண்ணுக்குள் போகிற கடைசி நாள் வரையும் தீமையும் மகிமை பிசாசின் கிரியை தான் ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்தே வந்துகிட்டே இருக்குது. Till he go to death, all the wickedness will follow the human beings. அதனாலதான் அன்பானவர்களே, so dear beloved, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்க தீவிரமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். so please accept Jesus Christ as the personal இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஒரு பக்கம் தான், ஜீவ மார்க்கத்துல ஹைலைட் பண்ணி ஜீவ மார்க்கத்துல நீங்க வரணும்.
You have to come in life religion. அல்லேலூயா. Hallelujah. லைஃப் வேன்னு சொல்ல, ரிலிஜன் கிடையாது. அல்லேலூயா. Life way. லைஃப் மார்க்கம், ஜீவ வழியில நீங்க வரணும். You should come in life way. அல்லேலூயா. Hallelujah. அப்போ அப்போ பாருங்க, சரி அந்த குழந்தை 10 மாசம் கருவுல இருந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த நாள்ல இருந்து சின்ன குழந்தை கூட வியாதிப்படுது. குழந்தை வார்டுகளை போய் ஆப்ஷன் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் எங்க ஊர்ல குழந்தை வார்டுகளுக்கு ஏராளம் குழந்தைகள் மூக்குல காதுல எல்லாம் மாட்டி அப்படியே வச்சுக்கிறாங்க, வியாதிப்படுது. அப்புறம் வளர்ற வயதில், படிக்கிற வயதில், படிப்பு இல்லை, ஞான வரல, பலவிதமான போராட்டங்கள், எண்ணல்கள், அப்புறம் திருமண வயசு, அப்புறம் வாழ்நாளெல்லாம் தீமையும் பிசாசும் போராட்டம் தொடர்ந்தேச்சே கண்டினியூஸா ஒவ்வொரு எல்லா மனுஷனுக்கும் வந்துகிட்டே இருக்குது. சொல்லுது. So even though the child was born successfully, it is with sick. It is not studying proper. So there are so many problems. ஆமா, வாலிப வயசு, அப்புறம் திருமண வயசு, அப்புறம் முதிய வயசு, எல்லா வயசு அந்த தீமையும் பிசாசும் சாபம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. All the wickedness will follow the child throughout the day because Adam ate the fruit. இங்கே ஒரு மனுஷன் ஒரு அபூர்வமான காரியத்தை சொல்லுகிறான். தாவீது சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன் ஒரு மனுஷன் சொல்றான். Here David says, Psalm 23:6, surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. அன்பானவர்களே, Dear beloved, இயேசு சொன்னார், Jesus said, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, those who are burdened and worried, நீங்கள் எல்லாரும் all come to me. என்னிடத்தில் வாருங்கள், Come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். I will give you rest. அன்பாவிலே, பெரிய அரசியல் தலைவனா இருந்தாலும் சரி, பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, 10 டிகிரி படிச்ச மனுஷன் கோடியா பணம் வச்சிருந்தாலும் தீமை தான் தொடருது மனுஷனுக்கு. He may be the politicians or learned person, all the wickedness may follow him. ஒரே காரணம், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள் என்ற ஒரே காரணத்தினாலே பிசாசு தீமைகளையும் சாபங்களையும் பாவங்களையும் மரணங்களையும் தரித்திரங்களையும் அகால மரணத்தையும் தொடர்ந்தேச்ச கண்டினியூ பின்னாடி தொடர்ந்துகிட்டே இருக்குது எல்லாருக்கும். Because a man was born from all the wickedness may follow him. அவள் எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும் சரி, maybe he may be எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, maybe படிப்பறிவே இல்லாத இருந்தாலும் சரி, maybe he did not study, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, maybe male or female, ஆமா, காட்டு வாசியா நாட்டு வாசியா இருந்தாலும் சரி, maybe he was born in village. ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, no one good. தீமையும் மரணமும் பின்னாடி தொடர்ந்துகிட்டே வருது, அதை கட் பண்ண முடியாது. கண்டிப்பா அது உண்மை, ஃபேக்ட். அதை நம்புங்க, தீமையும் மரணம் கண்டிப்பா தொடருது. all the deadness and all the wickedness may follow you. இப்போ ஜீவனும் உயிர்த்தெழுதலும், அதாவது நன்மை, ஜீவன் நன்மையும் கிருபையும் தொடர்னா நீ அதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறதால இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். If you need the goodness to follow, you have to accept Jesus Christ. இந்த இயேசு ஜீவ விருட்சத்தின் கனியா இருக்கிறார். This Jesus is fruit of life. இயேசு சொன்னார், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணும் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னார். Those who eat the fruit and drink இயேசுவின் சரீரம் ஜீவ சரீரம், இயேசுவின் ரத்தம் ஜீவ ரத்தம். இதுதான் இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னார். Those who drink this wine and eat this bread will have eternal life. அன்பார்களே, dear beloved, இயேசுவின் சரீரத்தையும் இயேசு ரத்தத்தையும் புசித்து நீங்க பானம் பண்ணும்போது நீங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறீங்க. If you drink Jesus blood and eat Jesus body, you are taking fruit of life. எப்படி ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல தேவன் விளைக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை எடுத்து பறித்து புசித்தாங்களோ, அது போல புதிய ஏற்பாட்டுல ஏன் சொல்றாரு, இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணும்போது புசிக்கும் இயேசு சரீரத்தையும் இயேசு ரத்தத்தையும் பானம் பண்ணும்போது நீங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறீங்க. Like how Adam ate the good evil fruit, like that in New Testament. அந்த ஜீவனாகிய கிறிஸ்து, if you take Jesus body and blood, it is the fruit of life. அந்த ஜீவனாகிய கிறிஸ்து உனக்குள்ளே வரும்போது நீ ஜீவ மார்க்கனாய் மாறுகிறாய். If that Christ comes in you, you will become life way. நன்மை தீமை அறியத்தக்க
பாவத்துக்கு மரித்து விடுகிறாய். தேவ நீதியாகிய இயேசு ஜீவ மார்க்கத்துக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுகிறாய். You are dying for sin and resurrecting for goodness. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூரணத்தையும் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு நீ வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் நிச்சயம் ஷுவர்லி தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லா ஜீவசர்வ ஜீவ ரத்தமும் புஷித்து அந்த இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தும் போது நன்மையும் கிருபையும் கண்டிப்பா தொடர்ந்தேச்சியா வந்துகிட்டே இருக்கும் ஜீவனுள்ள நாட்டெல்லாம். Jesus body and Jesus blood, surely goodness and mercy shall follow me all the days of my life. அன்பானவர்களே, dear beloved, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Please accept Jesus Christ as your இந்த personal செய்தியை savior. கேட்கிற நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, whoever hear this message, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, தாயின் வயிற்றில் நீங்கள் பிறந்திருந்தால் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நான் ஜீவ விருட்சத்தை கனியாகி இயேசுவை நான் புசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இயேசு ரத்தத்துக்கு இயேசு கிறிஸ்துக்குள் ஆமிட்ட வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு ஆவியின்படி ஜீவனொரு நாள் கொடுத்து கொண்டே போகிறேன்னு சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்வதை பார்ப்பீர்கள். சொல்லுமா, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு கிறிஸ்து ஆமிட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. In that all the promises are there. அந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாரந்து முழு உலகத்துக்கு ஆவியின்படி கொடுங்கள். Please give the life to Father, Son and Holy Spirit. All world. இயேசு கொடுக்கும்போது நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையிலே தொடரும். Then surely goodness and mercy shall follow. நிறைய வசனத்துக்கே நான் வரல. There are so many promises out there. நிறைய வசன ஆதாரத்தை வச்சுங்கிற அதுவே இன்னும் வரல. There are more quotes. இந்த விளக்கமே சரியா இருக்குது. அல்லேலூயா. Hallelujah. ஏன் நான் ஆதாம் வழியாய் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாம் புசித்த போது அந்த நன்மையும் தீமையும் கண்கள் அந்த நன்மை தீமைகளை நன்மார்க்கம் துன்மார்க்கம் அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டி வாழ்நாளெல்லாம் தீமையும் சாபத்தையும் பாவத்தை மரணத்தையுமே சந்திக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து eating the good evil fruit. அதுல நன்மார்க்கம் துன்மார்க்கம் மனுஷன் நல்லவன் கெட்டவனா இருக்கிறான். கண்களிச்சும் ஜீவனத்தின் பெருமையா இருக்குது. அதை தான் தேவனுக்கு காட்டுறான், தனக்கு உலகத்தையும் காட்டுறான், சமுதாயத்தையும் காட்டுறான். உடனே சாபம் பாவம் வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டே இருக்குது. All the curses may follow him. அப்போ முழு உலகம் 800 அப் டு டேட்ல 800 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க. Now there are 800 crores ஆப்பிரிக்கால இருக்காங்க, in the world. ஆப்பிரிக்கால இருக்காங்க, ஐரோப்பால இருக்காங்க, they are in Africa, அமெரிக்கால இருக்காங்க, they are in Europe, இங்கிலாந்துல இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, ஆசியா கண்டத்துல இருக்காங்க, தீவுகள் மாலத்தீவு அந்தமான் தீவுல இருக்காங்க, உலகம் எங்க இருக்காங்க. they are in the whole world. எல்லோரும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தாங்க. ஆதாம் வழியா பிறந்திருக்காங்க. They eat the good evil fruit. நல்லவன் கெட்டவங்க, நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், அவன் தான் மனுஷன். Good wicked, that அவனுக்கு தீமை தான் தொடரும் எப்படி இருந்தாலும். Anyway, wickedness may follow the human being. நல்லா சாப்பிடலாம், you can eat well, நல்லா ட்ரெஸ் அணியலாம், you can dress up well, கார்ல போலாம், பங்களால இருக்கலாம், you can go in car. அவனுக்கு பின்னாடி தீமை தான் தொடர்ந்துட்டு இருக்குது. All the wickedness may follow. ஏன்னா என் தாய் பாவத்துல கர்த்தரித்தா. Because my mother அந்த ஒரே ஒரு காரணத்தினால so for this one பாவமும் மரணமும் சாபமும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. The sin, death follows. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில பிறந்து அப்படியே அவன் வாயறவன் டாக்டரா இருக்கலாம், who live in good evil, maybe doctor, என்ஜினியரா இருக்கலாம், maybe engineer, சயின்டிஸ்டா கூட இருக்கலாம், maybe scientist, பெரிய புலவரா இருக்கலாம், maybe a great poet, பெரிய கவிஞனா இருக்கலாம், maybe a poet, பெரிய நடிகனா இருக்கலாம், maybe an actor, அப்படியே 10 டிகிரி படிச்சிருக்கலாம், maybe she has studied, சரி படிப்பே இல்லாதவனா இருக்கலாம், degrees, maybe uneducated, ரொம்ப அட்ட தரித்திரம் உள்ளவனா இருக்கலாம், maybe poor, கோடியா பணம் வச்சுனா கூட இருக்கலாம், maybe rich, ஆமா விமான ஓட்டியாவும் இருக்கலாம், maybe pilot, எப்படி யாராலும் இருக்கலாம், maybe anyone. ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம் அவனை தொடர்ந்துகிட்டே இருக்குது. All the death அன்பானவர்களே, follow him. சுவிசேஷம் என்பது முழு உலகத்துக்கு பொதுவானது. Gospel is for all. முழு உலகத்துக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டிய இந்த செய்தி தான் பிசாசு தடுக்கிறான்னு நான் சொல்ல வரேன். Gospel is for all, but Satan stop. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடர்றத தடுக்கத்தான் இந்த பிசாசுடைய வேலை. அல்லேலூயா. அப்போ இயேசு ஜீவ மார்க்கனாக இருக்கிறார். Jesus is life. அன்பானுகளே, நீங்க ஜீவ மார்க்கத்தை நீங்க வேற எங்கேயும் கேட்க முடியாது. நான் கொடுக்கிற எல்லா செய்திகளும் ஜோயே ஜீவன் போதனைகள்.
All my messages. 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். I am preaching life-way messages 100%. Facebookல போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க. Go to Facebook, search துளசிராமன் தாமஸ். ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். I have given many messages. YouTubeல போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மேல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. தொடர்ந்து கொடுக்கிற செய்திகளை நீங்க கேட்கலாம். Go to YouTube, search துளசிராமன். கேட்க காது இனிமையா இருக்கும். கேட்க நம்பிக்கை வரும். Hearing this you will get confidence. உங்க பிள்ளைகளுக்கு தயவா இந்த செய்திகளை எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்க நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணி கொடுங்க. நிச்சயம் அவர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஜீவ மார்க்கத்துல வருவாங்க, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. அந்த இயேசு தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில நன்மை கிருபை தொடர்ந்து கொடுங்க. ஷூர்லி கேரண்டின்னு சொல்றாரு தாவீது. அல்லேலூயா. அப்போ என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நம்முடைய நாட்கள் ஜீவனுள்ள நாட்களா இருக்க வேண்டும். சொல்லுமா? Surely goodness and mercy shall follow you. மரண நாட்களா இருக்க கூடாது. It should not be a dead days. மரண நாட்கள்னா என்னன்னா? What is dead days? கவலை, பயம், வெறுப்பு இதுவே நாட்கள கழிப்பாங்க சில பேர். They may worry, they may be with bitterness. சோர்வு, பயம், depressed. சில பேர் கண்டிச்ச இதுலயே நான் 24 மணி நேரம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. Lust of அது தீமையும் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் பின்னாடி வந்துகிட்டே அவங்களுக்கே தெரியாது. நடுவில் நாலு சோர்ந்து போய் வியாதியில சாபத்திலும் பாவத்திலும் மரணத்திலும் முடிவு பாதாத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. அதனால ஜீவனுள்ள நாள்னா என்னன்னா, சோர்வு, பழம், கவலை, மாம்சத்து, பகை, கசப்பு, தன்மை இதெல்லாம் விட்டு ஓய்ஞ்சிட்டு இயேசுதான் ஜீவன், இயேசுதான் ஜீவன், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு Good shepherd will give life to the sheep. ஜீவனையே கொடுக்கிறான். Will give life to the sheep. ஜீவ சர்ற ஜீவரத்னம் இயேசுதான் ஜீவன். அந்த இயேசுக்குள்ள அன்பு, சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனம், புகழ்ச்சி, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, பரலோக ராஜ் இதெல்லாம் இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நீ எழுத்தின்படி கொடுக்க நாள் பூதம் நன்மையும் கிருபை தான் அவன் வாழ்க்கையில தொடரும். இயேசுவே ஜீவன். அது இயேசுக்குள்ள தேவ நீதியிலிருந்து உயிர்த்தெழுதல் வரை இயேசுவை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார். இங்க மரணமே இல்ல பாரு. இயேசுக்குள்ள பாவமும் மரணமும் இயேசுக்குள்ள இல்ல. இயேசுக்குள்ள பாவம் டு மரணமே இல்ல. இயேசுக்குள்ள பாவத்துக்கு ஆப்போசிட் தேவ நீதி, மரணத்துக்கு ஆப்போசிட் உயிர்த்தெழுதல், இடையில எல்லாம் ஜீவ வாக்குத்தது, எல்லாம் நன்மையான காரியம் தான், கெட்டது எதுவுமே கிடையாது இயேசுக்குள்ள. அது தேவ நீதி டு உயிர்த்தெழுதல் விலையேறப்பட்ட காரியம். ஜீவ சொல்ற ஜீவரத்தம் life body, life blood. அது தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு நீ கொடுக்கறாங்க. நீ ஜீவனுள்ள நாட்களையும் நேரங்களை கழிக்கிறாய். நன்மையும் கிருபை கண்டிப்பா ஷூர்லி உனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். Surely goodness and mercy shall follow. சரி, இப்போ என்ன அருமையில ஒன்னு இருள் ஒன்னு வெளிச்சம். One is darkness, one is light. பிசாசு இருளா இருக்கிறான், தேவன் ஒளியா இருக்கிறார். Satan is darkness, Jesus is light. தேவன் ஜீவ மார்க்கமா இருக்கிறார், பிசாசு நன்மை தீமை அறியத்தக்கவனா இருக்கிறான். Jesus is life way, Satan is நன்மை, சன்மார்க்க நன்மை இல்ல, தேவன் ஜீவ மார்க்க நன்மைகளை பின்னாடி அனுப்புறார். அல்லேலூயா. அதனால பாவத்தின் சம்பளம் மரணம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஸ்டாப் பண்ணனாக்கா இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை ஏற்றுக்கொண்டு அதை தேவன் தனக்கு முழு இமிஷன் வாயின ஜீவனுள்ள நாளெல்லாம் வாரத்திலேயே ஒவ்வொரு நாள் 24 வாரத்துல 7 நாள், மாசத்துல 31 நாள், வருஷத்துல 365 நாள் இயேசு கிறிஸ்து அவனோட வாக்கு தத்தங்களை பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்துக்கு ஆவின் பண்ணி மத்தியஸ்தமாய் கொடுக்க நன்மையும் கிருபை, ஜீவ நன்மைகள், கிருபைன்னு இயேசு அவனோட வாக்கு இயேசு தேவனுடைய கிருபையில் எல்லாமே தொடர்ந்து தாவீது வர விருத்தி அடைந்தான். சகல காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த அந்த தாவீதை போல நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. சரி, அப்புறம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் சொல்றான். Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. பாருங்க, தாவீது ஒரு இடத்துல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன்னு சொல்றான். தாவீது ஒரு ஜீவ மார்க்கத்தை கை கொண்டவன். David is follower of life way. பாரு, சங்கீதம் 16:11 வருஷம், அது மேல இருக்கிற 10வது வருஷமே பாருங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். சங்கீதம் 16:10 படிமா.
Psalm 16 chapter 10th verse. For you will not leave my soul in Sheol, nor will you allow your Holy One to see corruption. அப்ப 11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Psalm 16 11th verse. You will show me the path of life. In your presence is fullness of joy. At your right hand are pleasures forevermore. Path of life அப்படின்னா ஜீவ மார்க்கம். அல்லேலூயா. Path of life. ஆமா, வழி. ஆமா, ஜீவ வழி, அதான் ஜீவ மார்க்கம். பொல்லாத வழி ஜீவ வழி, மனுஷனுடைய வழி, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, அதனுடைய முடிவு மரண வழி. மரணதனமா செம்மையா தெரியும், அதான் சன்மார்க்கமா போவான். சன்மார்க்கத்தையும் நல்லதுன்னு கட்சியில் பார்த்தா பாதாளம். ஜீவ மார்க்கம் தான் நல்ல வழி. ஹல்லேலூயா. தேவ நீதிக்கு உடித்ததல் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், அதனால நன்மையும் கிருபையும் எனக்கு தொடர் கேரண்டின்னு இந்த தாவீது சொல்றான். ஹல்லேலூயா. கேரண்டி, ஷூர்லி. ஜீவ மார்க்கத்தை தாவீது கை கொள்றான். சொல்லு. David is following the path of life. அதனால நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து கேரண்டியா சொல்ல. அதே மாதிரி தொடர்ந்தது, அதுக்கு சாட்சி அவனுடைய வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. எதுவுமே கட்டுக்கிறது கிடையாதுங்க. So all the goodness shall follow David. Likewise his life is. கொஞ்சாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தான். She was. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பெரிய ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜாவா, மாபெரும் ராஜாவா இருந்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ராஜா. ஹல்லேலூயா. பேரும் புகையும் கனமும் புகைச்சி நேர்ந்த ராஜாவா இருந்தான். சரி, ஜீவ மார்க்கம் என்றால் என்ன? What is path of life? சுருக்கமா சொன்னா இயேசுக்குள்ள வாழற வாழ்க்கை தான் ஜீவ மார்க்கம். Living in Christ. இயேசுவை போல வாழ்வது தான் ஜீவ மார்க்கம். Living like Jesus is. ஆதாமை போல வாழ்வது பிசாசு மார்க்கம், பொல்லாத வழி. ஆதாமை போல பிசாசின் வழி, நன்மை தீமை அறியத்தக்கவனாய் வாழ்வதுதான் பொல்லாத வழி. Living like Adam is wicked way. அதனால இயேசு போல வாழ்வது. Please live like Jesus. அன்பாவுள்ள இயேசுவை போல வாழ்வதை போல சுலபம் எதுவுமே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Living like Jesus is. பேரே இயேசு. Name is Jesus. பிசாசை போல வாழ்வது, நன்மை தீமை அறியத்தக்க வாழ்வதா கடினமான வாழ்க்கை. ஏன்னா பேரே பிசாசு. பிசாசு கனியது. அல்லேலூயா. அதனால அதுதான் கடினமான ஒரு வாழ்க்கை. பகையும் கசப்பையும் வெறுப்பையும் இச்சைகளும் போராட்டங்களும் வறுமை தரித்திரம் இப்படி வாழ்த்துலங்க கஷ்டம். இயேசுனா என்னங்க? அவர் ஜீவன், தேவநீதி, தூய்தல், அன்பு, சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனம், புகழ்ச்சி, தேவநீதி, உயிர்த்தெழுதல், அகாபிய அன்பு, தேவனிடத்தில் அன்பு, தண்ணீர் அன்பு, பிறந்த இந்த கிறிஸ்துவின் அன்பு. இயேசு சாமட வாக்கு தத்தங்களை கொடுக்குது, பிதா வாழ்நாளெல்லாம் கொடுக்குது, சபிக்கிற ஆஸ்பத்தி, பகைக்கும் நன்மை, சத்துக்களை சினைகி உங்களை துன்பப்படுத்து. இதுதான் சுலபமான வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசுவை போல வாழ்வதுதான் சுலபம். இப்போ விஷயம் என்னன்னா, இயேசு போல மனுஷன் வாழ விரும்பாதனால சுலபமாக்கிறது கஷ்டமா போச்சு. பிசாசு போல மனுஷன் வாழ்ந்து கஷ்டமாக்குற வாழ்க்கை சுலபமா தெரியுது எல்லாருக்கும். அல்லேலூயா. நீங்க இயேசுவை போல மாறுங்கள் பிரியமானவர்களே. இயேசு ஒரு ஜீவன். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என் பிதா ஜீவனுள்ளவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானோர் ஜீவனுள்ள ஆவியானவராய் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பாருங்கள். அந்த கிறிஸ்து ஜீவனையும் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களையும் பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் ஆவியின்படி ஏற்றும்படி கொடுங்கள். உங்கள் ஜீவனுள்ள நாட்களாக இருக்கும், ஜீவனுள்ள வாரங்கள், ஜீவனுள்ள மாதங்கள், ஜீவனுள்ள வருஷங்கள், நன்மையும் கிருபையும் ஆவியின்படி ஏற்றும்படி வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து. இப்போ ஒரு நாள் 2 நாள் செய்து விட்டுறக்கூடாது. நிமிஷம் வாழ்நாள் எல்லாம் இப்படி வாழ்ந்தாக்கா தொடர்ந்து நன்மையும் கிருபையும் தொடரும். தாவீதை போல வர வர விரித்து அறிவீர்கள். சரி, நம்ம சில வசனங்களை வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். சங்கீதம் 14:1 சங்கீதம் 14:1. Psalm 14 chapter 1st verse. The fool has said in his heart, there is no God. They are corrupt. They have done abominable works. There is none who does good. அதாவது எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அதாவது எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனாங்க. எல்லோரும் நன்மை தீமை அறியத்தக்கொள்ளா மாறிட்டாங்களாமா. அதனாலதான் சாகவே சாவாய். உலகெங்கும் கொரோனா கொள்ளை நோய் வருது, பஞ்சங்கள் வருது, பூமி அதிர்ச்சிகள் வருது,
நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார காலத்தில் நடக்குது. சோதோம் குமார் மனுஷகுமாருங்க சொன்னாரா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. நன்மை தீமை அறியத்தக்கவன், பாவத்தின் சம்பளம் மாறணும். திருச்சபையோரே ஊழியர்களை ஜீவ மார்க்கத்தை ஹைலைட் பண்ணி பிரசங்கம் பண்ணுங்க. கண்ட எல்லா உபதேசத்தையும் என்னென்னவோ ஜீவ மார்க்கத்தை குறித்து ஹைலைட் பண்ணலனாக்கா மக்கள் ஜீவ மார்க்கத்தை கூட உணர்வடைய மாட்டாங்க. தேவநீதியின் சம்பளம் உழித்த இயேசு ஜீவ வார்த்தை போதித்தார். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். மத்திய மார்க்கு தேவநீதிட்டு உழித்ததுல தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்துக்கிட்டே போறாரு. பசுத்தாவியர் உடனே ஹீலிங்கி. 38 வருஷமா ஒருத்தனுக்கு என்ன தோணுச்சு, இதை நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்க போய் வீட்டில் பார்த்தீங்க, இது பாருங்க சில வசனங்கள்லாம் சொல்றேன் பாருங்க. ஆதியாகம் 2:17, ஆதியாகம் 3:5, ஆதியாகம் 3:22, சங்கீதம் 4:7, சங்கீதம் 13:6, சங்கீதம் 14:1, சங்கீதம் 14:3, சங்கீதம் 31:19, சங்கீதம் 25:13, யாத்ராகம் 1:20, யாத்ராகம் 18:9, ஆதியாகம் 50:20, சங்கீதம் 128:2, நீதிமொழிகள் பாருங்க இன்னும் நல்ல வசனம். நீதிமொழிகள் 11:27, நீதிமொழிகள் 17:23, நீதிமொழிகள் 17:20, நீதிமொழிகள் 31:12, நீதிமொழிகள் 14:22, நீதிமொழிகள் 11:27, உபாகமம் 10:13, 12:28, உபாகமம் 28:11, 28:6. இதெல்லாம் வாசி நம்ம தியானம் மட்டும் நேரம் கிடையாது. அல்லேலூயா. அப்புறம் பார்ப்போம். அப்போ சொல்லிடுறியா? சொல்லி பட்டு சொல் பார்ப்போம். எல்லாத்தையுமே சொல்லு, ஒரு 10 வருஷம் சொல்லு. அப்போ அன்பானவர்களே, இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் கண்காலத்தில் நன்மையும் கிருபை நன்மையும் போட்டுட்டு நீங்கள் கண்காலத்து போட்டு எல்லா பைபிள் இருக்கிற வசனத்தெல்லாம் வாசிங்க. இது வெளியும் படிப்பா, சீக்கிரம் டைம் முடியுது. பசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. Psalm 14, please read Psalm 14:1, Psalm 31:19, 25:13, Psalm 34:10, Proverbs 11:27, Proverbs 17:13, Proverbs 17:20, Proverbs 31:12, Proverbs 14:22, Psalm 23:6, Proverbs 13:21, Genesis 50:20, Psalm 128:2, Genesis 2:17, 3:5, 3:22. அப்போ அன்பாலே இந்த வசனத்தெல்லாம் கண்காணிச்சு எடுத்து நீங்க எல்லா வசனத்தை எடுத்து நீங்க தயவு செய்து வாங்க. This message, please read this verse, Bible verse. அன்பாலே உங்களுடைய நாட்கள் ஜீவனுள்ள நாட்களா இருக்குதான்னு பாருங்க. See whether your days are life days. இல்லனா மரணத்தின் நாட்களா இருக்கும். It will be dead days. சுருக்கமா புரியுற மாதிரி நன்மை தீமை அறியத்தக்க மென்டாலிட்டியோடு நீங்க வாழ்கிறீங்களா? ஜீவ மார்க்க மென்டாலிட்டியில நீங்க வாழ்கிறீங்களா? Are you living in good bad intention or life way? இந்த ஜீவன் விலையே போட முடியாதுங்க. You should not put இது ஜீவ உலகம். இயேசுவின் மார்க்கம் ஜீவ மார்க்கம். இது பரலோக ராஜ்யம், பரமண்டலுக்கு பிதாவு, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இந்த ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமியை தேவனுக்கு கொடுக்கும். ஆதாம் முழு உலகத்தை மாம்சமான யார் கொடுக்கும்போது தான் நீ ஜீவ எல்லையில வரீங்க. அங்கதான் நன்மையும் கிருபையும் தேவத்துக்குள்ள பரிசுத்தாவின்னு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இல்லைன்னாக்கா மரணத்தின் ஆதாமுல நன்மை தீமறியத்த கவலை, பயம், வெறுப்பு, போட்டி, பொறாம, அரசியல்வாதிங்க மேல கசுப்பு, அவங்க மேல கசுப்பு, பேர் ஊழிக்காரு, பெத்த பேரு, அப்போ சிலர் தீக்கிற சுவிசேஷகர், போதகர், ஊழியெல்லாம் செய்றீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா மைண்ட் எல்லாம் நன்மை சன்மார்க்க மென்டாலிட்டி, நியாயப்பிரமாண மென்டாலிட்டிலே இருக்குது. ஊழிக்காரங்க மேலே கசுப்பு, போட்டி, பொறா சொல்லுமா இதெல்லாம்? அல்லேலூயா. பேர் ஊழியக்காரலா இருக்கலாம், பெரிய ஊழியத்தை செய்யலாம். ஆனா மாம்ச சிந்தியிலே அந்த நாள் பூஜை கழிக்கிறீங்க. அகோபி அன்பு இல்ல, பகைக்கிறவன தேவ அன்பு கூட உங்களுக்கு தெரியல. சரிக்கு சரி கட்டிக்கிட்டே இருக்கிற அதான் மாம்சீக உலகம். மரணத்தின் அந்த நாளெல்லாம் உனக்கு மரணத்தின் நாட்கள் தான். ஷாகவே ஷாவாய். தீமை தொடரும். தீமை என்னது? வியாதி தொடரும். So all the deadness, தரித்திரம் தொடரும். திடீர்னு அகால மரணம், விபத்து தொடரும். இதெல்லாம் தொடரும். ஷாகவே ஷாவாய். நன்மை தீமை அறியத்தக்க கனி ஷாகவே ஷாவாய். எதிர்ப்பு, வழங்கல், வேதனை, துக்கம், அசுத்தாவிகள் எல்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். All the fearness, wickedness. அப்போ நீ டோட்டலா பாவத்துக்கு மரித்த நீ. ஞானஸ்தானத்திலே பாவத்துக்கு மரித்த நீ தேவ நீதிக்கு போய் கிறிஸ்துக்குள்ளே போய் திறக்கிறாய். ஆதாமுக்குள்
மரிக்கிற கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். Dying in Adam and resurrecting in அந்த தேவ நீதி உயிர்த்ததிலேயோ இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தையோ பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க 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 நீ காட்ஸ் தேவனுடைய எல்லையில ஆவி மண்டலத்துக்குள்ள வரீங்க. அங்க நன்மை கிருபை ஆசீர்வாதம் சுகம் அணுவா வர வர விரித்து விட்டாகுது. இந்த மனதை நீங்க பழக்கும் போதுதான் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருங்க. தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அல்லேலூயா. இருக்க முடியுமா பிரியமானவர்களே? இருக்க முடியுமா? தாமஸ் ஜீவன் ஜீவன் to Father God and everybody. அதான் சொல்றேன். ஒண்ணு நீ ஆதாமுக்குள்ள இல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். You have to be in Adam or in Christ. ஒண்ணு சாத்தானுக்குள்ள இல்ல தேவனுக்குள்ள இருக்கணும். Neutral. ஒண்ணு நன்மை தீமைக்குள்ள இல்ல ஜீவ மார்க்கத்துல இருக்கணும். You have to be in good evil. எது லாபமோ அதுல இருக்க பழகுங்க. உங்க பிள்ளைங்களை பழகுங்க. சரி அன்பாளே ஒரு பாயிண்ட் சொல்லுவா. இயேசு மத்தேயு மார்க் லூக்கா முழு ஊழியம் செய்தார். அல்லேலூயா. இயேசு மத்தேயு மார்க் லூக்கா முழுதும் Jesus did ministry in Matthew, Luke. ஊழியம் செய்தார். எங்க போனாலும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்க. Wherever you go, there are certain persons, people. திமிருவாதக்காரன் இருக்கிறான், லேகோன் பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான், 38 வருஷம் வியாதியஸ்தனா இருக்கிறான், 30 years is paralyzed, பெரும்பாடு உள்ள சிறி இருக்கிறா, bleeding women. பல விதமான வியாதியஸ்தர்கள் இருக்காங்க. There may be many diseases. தரித்திரம் எங்க பார்த்தாலும் தரித்திரர்கள் இருக்காங்க. There may be பாவிகள் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பாவிகளும் அக்கிரமக்காரமா இருக்காங்க. அப்போ எங்க பார்த்தாலும் நன்மை தீமறியத்தக்க கனியால பிசாசின் வல்லமை தான் அகப்பட்டு இருக்காங்க எல்லாரும். Good evil things are everywhere. தீமை தான் எல்லாருக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. Corrupted. அதை தடுக்க அங்க யாருமே இல்லை. No one is to பரிசை சர்ச்சை எல்லாம் நியாயப்பிரமாண மென்டாலிட்டியில் தான் இருக்கிறான். All the Pharisees. அகாபி அன்பு தேவன்பு அவன் வெளிப்படுத்த தெரியல. Law. ஆனா இயேசு வந்தார். கன்னி மரியாள் வைத்து பரிசுத்தாவினால கருத்து வந்தது. இயேசு என்ன செய்தார்னா 33வது வயசுல ஊழியத்துக்கு வந்து 30வது வயசுல ஊழியத்துக்கு வந்து அவர் எங்கும் சுற்றி திரியிறாரு. Jesus at the age of 30, Jesus. பைபிள்ல ஃபேவரட் வசனம், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அல்லேலூயா. Good shepherd will give life to the sheep. ஜீவ சர்ற ஜீவரத்தத்தை அவன் பேரு சொல்லி தேவன் தனக்கு முழு உலக உடனே தீமை ஸ்டாப், பிசாசு ஸ்டாப் ஆயிட்டா, வியாதி ஸ்டாப் ஆகி போச்சு, பசுத்தாயிட்டு உடனே ஹீலிங் ஆகி எழுந்து நடந்துட்டு போய் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும். அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? போ இனி பாவம் அதிக கேடாடு கொண்டு வராதபடி இனி பாவம் செய்யாதே அந்த வியாதியஸ்தன் சொல்றாரு. அப்போ அதிக கேடானது வரனா நீ பாவம் செய்ய, நன்மை தீவரியத்தை குணம் மாறணும். அப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உனக்கு வாய்நாள் எல்லாம் கொடுக்கும் போது நன்மையும் கிருபையும் உனக்கு தொடரும். பாரு 38 வருஷமா வியாதியஸ்தனா இருக்கிறான். அவனுக்கு 38 வருஷமா என்ன தொடர்ந்துச்சு? 38 என்ன தீமை தான் தொடருது. வியாதி தொடர்ந்துகிட்டே இருக்கு. வியாதி நின்ன பாடா இல்ல. வியாதி நின்ன பாடா இல்ல. இன்னும் கொண்டா இல்ல பெதஸ்தா குளத்திலே அடக்கம் பண்ண போறாங்க. They are going to bury him because he has severe. அந்த மனுஷன் இயேசு சந்தித்தாரு. Jesus met that man. இவர் ஒரு ஆசாரியர், பாவ நிவர்த்தி செய்யறவர். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் அபிஷேகம் ஊழியத்துக்கு வந்தீங்க, நீங்க பாவ நிவர்த்தி செய்யணும். அல்லேலூயா. பாவ நிவர்த்தி இயேசு சரி இயேசு ரத்தம் ஜீவ சர்வ ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு வந்து பசுத்தாவி அறிக்கை அவனை தீமையை ஸ்டாப் பண்ணணும், வியாதியை ஸ்டாப் பண்ணணும், தரித்திரத்தை பாவத்தை மரத்தால ஸ்டாப் பண்ணுங்க. அதாங்க வெற்றி உள்ள முடியும். அல்லேலூயா. உடனே இயேசு நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவ சர்வ ஜீவரத்தம் ஜீவ உலகத்தையும் கொடுக்கணும். பரலோகராஜ் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு கொடுக்குது. நம்முடைய பாவம் பிதாவை ஆதாவும் முழு உலகத்தை பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு சரி இயேசு ரத்தம் ஜீவன் உள்ள நாட்களா மாத்துறாரு. உடனே ஆவியார் மேல இறங்குறாரு. தேவதூர் பண்ணி உடனே எழுந்து நடக்கிறான். அல்லேலூயா. அப்போ லேகோன் பிசாசு வச்சவன் எவ்வளவு நாள் 2000 பிசாசு பிச்சுக்குது. தீமையே தொடர்ந்து நிர்வாண கோலம் தன்னை தானே காயப்படுத்துறான். பிணங்கள் மத்தியில் இருக்கிறான். அவனை இயேசு சந்தித்தாரு. அப்படியே மலை நோண்டி எழுப்பிச்சாரு. அவனை பார்த்து நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. அசுத்தாவிகளாம் ஓடும், பசுத்தாவி இறங்கும். உடனே ஸ்வஸ்த புத்தி இருந்தா பிணங்கள் மத்தியில் உட்காந்து இயேசுன்னு பார்த்து இயேசுவை உங்க கூடவே வரன்றான். எப்படியா பிணங்கள் மத்தியில் இயேசு கூட வரா? எவ்வளவு பெரிய ரியாலிட்டிகள் சேஞ்ச். அல்லேலூயா. அப்போ ஜீவ மார்க்கத்தை போதிகள் பிரியமானங்களே. இயேசு ஜீவன் ஜீவ உலகம். அவர் பிசாசு மரண உலகம், பாதம் இந்த உலகம் நிமித்த பூமியை சபிக்கப்பட்ட உலகம். இயேசு பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்து கொடுங்க. நண்பர்கள் உடனே பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. கடைசி நாள் எழுப்பில் நீங்கள் வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டுமானால் யூடியூப்ல போய் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்தி கொடுத்து அதை பெல் பட்டன் ஐத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் உடனே பிள்ளைகள் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்னா
ஆதாமுக்குள் பிறந்தவன கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து ஜீவமாக நன்மை தீமறியத்தக்க ஒரு கண்கள் ஜெயமாவும் ஜீவனத்தை அவர் தேவநீதி இயேசு சாமட வாக்குத்த இயேசு இச்சிக்கப்படுத்த எல்லா வாக்குத்த இயேசுக்குள்ள இருக்குது. அதை எடுத்துக்கொள்ளணும். அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஆயினாலும் இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர் மாறவே மாட்டார். மத்தியஸ்தர் பிரதான கற்பனை தேவனத்தில் அன்பு கொண்டு கிறிஸ்து அதுக்கொப்பா உன்னிடத்தில் பிரேண்டத்தில் அன்பு கொள்ளணும். தேவநீதி உயிர்த்தல் இயேசு சாமட வாயினால கொடுக்க 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 பாவம் ஷாபம் ஸ்டாப் ஆகிடும். தேவநீதி உயிர்த்தல் நன்மையும் கிருபை வாய்நாளெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கத்துடைய வீட்டில் நீடித்த நாட்களாயிருப்பேன். பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிப்பாய். ஜெபமா. பரிசுத்த பிதாவே சொல்லு. என்னோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாதே, கலங்காதே. கன்க்ளூஷன் கல்வாரிசில இயேசு பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுட்டாரா இல்லையா? நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் மரியாதை அவர் நமக்காக பாவமாக்கினார். இயேசு 33 வருஷம் ஜீவனா இருந்தாரு. அவர் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தான் தோணுது. இயேசுக்கு நன்மையும் கிருபை. ஏன்னா அவர் ஒரு ஜீவன். நன்மை கிருபை தான் தோணுச்சு. எவ்வளோ பேர் கொல்ல வந்தாங்க, என்னன்னோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் அவருக்கு சேதம் வரல. நன்மை கிருபை வாழ்நாள் தொடர்ச்சி. ஆனா அப்போ சிலுவைக்கு போறார். ஹல்லேலூயா. அப்போ போகும்போது பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட நீங்க என்னுடைய சித்தம் உம்முடைய சித்தம் சொல்றாரு. அப்போ பிதாவுடைய சித்தம்னா நீ சிலுவைக்கு போகணும். சிலுவைக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கணும்ன்றாரு பிதாவாகி தேவன். இயேசுவே சிலுவைக்கு போகும்படி பலம் வந்த சிலுவை நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கதான் சிலுவை. இயேசு 3 முறை ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட நீங்கும்படி செய்யணும். ஆயின் என்னுடைய சித்தம் உம்முடைய சித்தம் 3 முறை ஜெபிக்கிறாரு. அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன? பிதாவுடைய சித்தம் என்ன? இயேசு உலகத்தின் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ண? பிதாவாகி தேவன் எமை போய்து இயேசுவை பிதாவாகி தேவன் இயேசுவை எமை போய்து கைவிட்டே தரணும். அப்பதான் பாவத்தின் சம்பளம் மரணம் அவர் வேற சந்திக்கும். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை இமை போய்து கைவிட்டு விட்டார். ஜீவ மார்க்கத்தை விட்டுட்டாரு. உடனே யூதாஸ் அவனை காட்டி பாவத்தின் சம்பளம் நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிக்கினாலே இயேசுக்கு சிலுவையில தீமை தொடர்ந்தது. பாவம் வந்தது, சாபம் வந்தது, மரணம் வந்தது, தைத்தியம் பாதாள வெளியே வந்தது. அந்த நிலையில இயேசு என்ன செய்தார்னா பாவத்தின் சம்பளம் வந்து காலமெல்லாம் வாய்நாளெல்லாம் பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்துல வந்த இயேசு பாவத்தின் ஜீவரத்தை தேவன் தான் உலகத்துக்கு பாவத்தின் சம்பளம் பாதாளத்தை அடைச்சிட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் பெற்று வானத்தோட சகல கிருபையின் நன்மை பெற்றுக்கிட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் பாவ பரிகாரம் பண்ணது. இயேசு பாவ பரிகாரம் பண்ணார் கல்வாரி சிலுவையிலே. அன்பாவிலே பாவத்தையும் பாதாளத்தையும் உங்கள்கிட்ட பாவம் பாதாளத்தை அடித்து பாதாளத்தை அடிச்சுட்டு தேவநீதி உயிர்த்தெழுதல் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஏரியா இயேசுவை தந்தொழி இவ்வளவா உலகத்தை அன்பு கொண்டிருக்கிறார். இயேசு பாவத்தையும் பாதாளத்தையும் தீமை எப்படி பாதாளத்தை உன்னை போல என்ன போல சிலுவையில பாவத்தையும் சம்பளம் மரணத்தை ஏற்றுட்டு ஜீவ சர்ற ஜீவரத்தை பிதாவே ஆவித்து ஜீவ சர்ற ஜீவரத்தை கொடுக்குறாரு. அப்ப ஈட்டியாளுக்கும் அதே ஜீவ சர்ற ஜீவரத்தை இயேசு சாமட வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. தேவன் தனக்கு முழு உலகத்தில் ஜீவன் பரிவர்த்தனை பாவட்டும் மன்ன சமுத்திரத்தில் வானத்தோட சகலதை உயிர்த்தெழுதல் வந்து பெற்றுக்கிட்டாரு. இதுதான் நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசு ஒரு மாதிரி சிலுவையில காட்ட உனக்காக எனக்காக. அதனால் அன்பாவில்லை இயேசுவை போல மாறுங்கள். நன்மை தீமறியத்தக்க கனிக்கு மறியுங்கள். கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க. ஏற்ற ரொம்ப மோசம் வந்த விலகிறீங்க. ஏசு அதெல்லாம் செய்தார். ஆனால் கத்துடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பண்பார். கிறிஸ்து அன்பு ஜீவனையும் பருவனையும் தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்து கொண்டே இருக்குது. பாவம் டு மரத்தில் விடிலாகுங்கள். தேவன் நீதி சம்பளம் உயிர்த்தல் வாய்நாளெல்லாம் வர இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. எப்போது ஜெபம் என்ன உம்முடைய நாமும் உம்முடைய ராஜு உம்முடைய சேத்தம் இயேசு சற்று இயேசு ரத்தம் இயேசு சாப்பிட வந்து பிதாவாகி தேவனுக்கு ஆதரவு முழு உலகத்துக்கு வந்தால் ஜெபம் துதி ஆரான பிரசங்கம் எல்லா கிறிஸ்டியன் எல்லா ஜீவ மார்க்கத்தில் வருது. பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஆவின்படி வாய்நாளெல்லாம் கொடுப்பது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த இது வாய்க்காது. வெற்றியும் ஜெயம் வரும். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு எல்லாம் பலிபடுத்த ஒரு பைதுட்டாட்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு பழைய ஏற்பாட்டில் பைதுட்டாட்டு இயேசு அம்பு குறிக்காடு இயேசு சாமட வாக்கு தந்தா பைதுட்ட பலியா தேவன் தனக்கு கொடுக்கு. ஆபிரகாம் சகல காத்து ஈசாக்கு பஞ்சது 100 மடங்கு கோலும் தனியோட யாக்கோபு ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாம் கிறிஸ்டியஸ் மூலம் கூட பசுத்தா இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துக்கத்தாவே. பயப்படாதே, கலங்காத திங்க. இனி நானே இல்லை, இயேசுவே எனக்கு அந்த இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் தேவநீதி உயிர்த்தல் இயேசு சாமட வாக்கு ஜீவரத்தமாக இருக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரணும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்து நாள் வசனம் இந்த கேட்டு வசனத்துக்கு ஒவ்வொரு நீ ஆசிர்வதித்து நீ நிறைவேற்றபடி ஜெபிக்கிறதா மாபெரும் ஏற்பலி கொண்டு வருகிறார். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவன் நல்ல விதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள்.
Please contact me. சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். Know the truths. Facebookல போயிட்டு Go to Facebook. துளசிராமன் தாமஸ் சர்ச் ஏராளம் செய்திகளை கேட்கலாம். Search Tulasi யூடியூப்ல போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. Go to அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மேல அழுத்துங்க. Please press the bell button. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் காரியம். உன் நண்பர்கள், பிள்ளைகள், உறவுகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. Share this to your friends and relatives. Facebook, YouTube, WhatsAppல இந்த செய்தியை ஷேர் பண்ணிருக்கிறேன். I am sharing this message on Facebook, YouTube. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. Please share this. நிச்சயம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். இது நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You also will be blessed if you. என்னுடைய பெயர் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். God has spoken to you. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். Please give offering. நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் If you like to send என்னுடைய பேங்க் டீடைல்ஸ், my bank details, இந்தியன் பேங்க், Indian bank, அக்கவுண்ட் நேம் account name, ஆர் துளசிராமன், or Tulasi Raman, அக்கவுண்ட் நம்பர் account number 5922075223, ஐஎஃப்எஸ்சி கோட் ID IB 000B066, பீபுகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. கூகுள் பேல நீங்க அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர், கூகுள் பேல அனுப்புனா if you want to send in Google Pay, என்னுடைய மொபைல் நம்பர் my number 7339586648. அந்த நம்பருக்கு அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறீர்கள். you are born in Adam. எவரா இருந்தாலும் சரி, Whoever you may be, தீமையும் மரணமும் பாவம் தொடர்ந்தேச்சு அவர் முடிவு பாதாளத்தில் போய் முடிச்சிடும். you will go. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். born in அந்த Christ. கிறிஸ்து ஜீவ விருட்சத்துக்கு கனியா இருக்கிறார். Jesus is fruit of life. தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். அதை தேவன் தனக்கு முழு உலகில் நன்மையும் கிருபையும் தொடரும் முடிவு பரலோகம். பூலோகத்தில் பரலோக வாழ வேண்டியவர்கள் பசுத்த தேவதூர் பணிவிடை செய்வார்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி 9/6/2020 அன்று பதிவு செய்யப்பட்டது. சொல்லுமா. This message is இந்த செய்தியில் என்னோடு உதயாந்தி என் மனைவி மெஸ்ஸி தாமஸ். இந்த செய்தியில் என்னோடு உதயாந்தி என் மனைவி மெஸ்ஸி தாமஸ். the person who helped me in this message is my wife Mercy Thomas. முடிஞ்ச கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மறுபடியும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருங்கள். மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். Hear this message again and again. You can get good revelation. ஆமென். Amen.